முதலமைச்சர் விஜய் அவருக்கு விசிக இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி ஆதரவு கொடுத்ததை தொடர்ந்து இன்னைக்கு பதவியும் ஏற்றாச்சு. தமிழ்நாட்டுல முதலமைச்சர் கையில எப்பவுமே உள்துறை இருக்கிறது வழக்கமான மற்றும் இயல்பான ஒண்ணு. சட்ட ஒழுங்கு, காவல்துறை, சிறைத்துறை மற்றும் உளவுத்துறை போன்ற மிக முக்கிய துறைகள் இருக்கிறதுனால மாநிலத்தோட ஒட்டுமொத்த பாதுகாப்பை உறுதி செய்யற முதலமைச்சரே இந்த துறையை தன்னோட வசம் வச்சிருப்பாங்க. நிர்வாக ரீதியா வலுவானதா இருக்கிறத தாண்டி மற்றொரு துறையும் கையில எடுக்கிறாரு விஜய் அவரு. இரண்டாவது துறை, இதை தொடர்ந்து விஜய் அவர் நிதித்துறை முழுமையா தன்னோட நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கும் அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கு. மாநிலத்தோட வரவு செலவு கணக்குகள்ல எந்த விதமான குறைபாடும் இல்லாம பாத்துக்கிறதுக்கு அவர் உறுதியா இருக்காராம். இந்த முடிவு புதிய அரசோட நிதி நிர்வாகத்துல தெளிவான அணுகுமுறை இருக்கும்னு நம்பப்படுது. நிதி அமைச்சகத்தை தன்னோட வசமே வச்சுக்கொள்வது மூலமா மாநிலத்தோட பண பரிவர்த்தனைகள், நிதி மேலாண்மை முழுமையா முதலமைச்சரோட கண்காணிப்புல இருக்கும். இந்த நடவடிக்கை தமிழ்நாட்டின் நிதி நிலைமையை வலுப்படுத்தும் முக்கிய அம்சமா பார்க்கப்படுது. தமிழ்நாட்டில் 59 ஆண்டுகால திராவிட சித்தாந்த அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில தாவிக அரசு பொறுப்பேற்கிறாங்க. இது தமிழர்களுக்கு ஒரு புதிய ஆட்சி மாற்றமா இருக்கும்னு எதிர்பார்த்த மாதிரியே இப்ப பொறுப்பேற்றதுமே மக்களுக்கு 3 முக்கியமான திட்டங்கள்ல கையெழுத்திட்டு இருக்காரு. அந்த வகையில தமிழ்நாட்டோட மொத்த கடனே இப்ப 10 லட்சம் கோடியா இருக்கு. மத்திய அரசோட கணக்குல இதுல 26 கோடி வித்தியாசம் இருக்காமா. இந்த இடைவெளி இன்னும் தீர்க்கப்படாம இருக்கு. மத்திய அரசு தமிழ்நாடு அதிக கடன் வாங்கியதா சொல்றாங்க. ஆனா தமிழக அரசோ தான் வாங்கிய கடன் இவ்வளவுதான் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இந்த முரண்பாடு புதிய அரசுக்கு கூடுதல் சிக்கலை ஏற்படுத்தக்கூடும்னு சொல்றாங்க. கடைசி 5 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டோட கடன் அளவு கணிசமா உயர்ந்திருக்கு. 5 லட்சம் கோடி ரூபாயா இருந்துச்சு, இப்ப 9.26 லட்சம் கோடி ரூபாய் உயர்ந்திருக்கு. கடைசி 5 ஆண்டுகள்ல கடன் அளவு கிட்டத்தட்ட 2 மடங்கு ஆகிருக்கு. இந்த அதிகரிப்பு முந்தைய அரசோட கடன் கொள்கையை பிரதிபலிக்குது. விஜய் தலைமையிலான புதிய அரசு இந்த கடன் சுமையை எப்படி நிர்வகிக்க போறாங்கன்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இந்த அரசு பொறுப்பேற்ற உடனே முதல் 100 நாட்கள்ல நிதி நிர்வாகம், கடன் மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும். வாக்குறுதிகளையும் நிறைய கொடுத்திருக்காங்க. இதை தொடர்ந்து விஜய் அவரு எனக்கு எல்லாரும் கொஞ்சம் அவகாசம் கொடுக்கணும்னு கேட்டிருக்காரு. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.